ஹலோ எவ்ரியம். நம்ம 15 டேஸ் அமேசான் பிகினர் மாஸ்டர் கிளாஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு டே 5ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் செல்லர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் வரக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி வீடியோவில் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, அதாவது அமேசான் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு sell.amazon.in அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ரௌசரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் ரெஃபரல் லிங்க் கொடுக்குறேன். என்னோட செல்லர் அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாக உங்களுக்கு 1000 கேம்பெயின் அமௌண்ட் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டேரெக்டாக என்னோட ரெஃபரல் லிங்க் வேணாலும் என்னோட கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரௌசரில் போயிட்டு sell.amazon.in அப்படிங்கிற லிங்க்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு இருக்கும். இதை கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி செல்லராக இருந்தீங்க, ஆல்ரெடி செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இந்த லாகின் அப்படிங்கிறத கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் செல்லிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டு நேம் என்னவோ அதை இதில் போடுங்க. எந்த நேம் வேணாலும் உங்களோட நேம் போட்டுக்கலாம். இல்லை ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஜிஎஸ்டியில் இந்த மாதிரி ட்ரேட் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க, லீகல் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க. இதில் லீகல் நேம் அப்படிங்கிறதுல உங்களோட நேம் தான் இருக்கும். ஸோ அந்த நேம் என்னவோ அதை இதில் போட்டுக்கோங்க. தென் மொபைல் நம்பர் உங்களோட என்ன நம்பர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் ஆல்ரெடி அமேசானில் இல்லாத மொபைல் நம்பராக இருக்கணும். அமேசானில் இல்லாத மொபைல் நம்பர்னால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கஸ்டமராக ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க அமேசானில், அதுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பர் இதில் இல்லாத மாதிரி பார்த்து அந்த மொபைல் நம்பர் இதில் போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு நீங்களே எந்த ஒரு பாஸ்வேர்டு வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க செல்லர் அக்கௌண்ட் அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. கண்டிப்பாக 6 கேரக்டர்ஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு போட்டுட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட ஜிஎஸ்டி வெரிஃபை பண்ணுறது. இந்த மாதிரி உங்களோட 15 டிஜிட் ஜிஎஸ்டி நம்பரை இதில் போடுங்க. அந்த நம்பர் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி டாக்குமெண்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறதுல உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். அந்த நம்பர் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி டாக்குமெண்ட்டோட லீகல் நேம் என்ன, ஜிஎஸ்டி டைப் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு இது உங்களோட அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படி உங்களோட டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் கண்டினியூ டு வெரிஃபை அப்படிங்கிறது கொடுங்க. கண்டிப்பாக ஜிஎஸ்டி டைப் அப்படிங்கிறதுல ரெகுலராக இருக்கணும். ரெகுலராக இருந்தால் மட்டும்தான் அமேசான் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். அடுத்த ப்ராசஸ் கண்டினியூ டு வெரிஃபை கொடுத்தணும். இந்த மாதிரி உங்களோட ஜிஎஸ்டி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். இல்லை அப்படின்னா உங்களோட ஜிஎஸ்டியில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கேட்பாங்க. அப்படின்னா என்னென்னா ஜிஎஸ்டி நீங்கள் டாக்குமெண்ட் எடுக்கும்போது அதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பீங்க. அந்த ரெண்டையும் போட்டு ஜிஎஸ்டி வெரிஃபை பண்ணணும். 3 டைம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சப்போஸ் 3 டைமே தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி தான் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மொபைல் நம்பரும் மெயில் ஐடி போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெரிஃபை ஆகிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் டைம் ஆகும் உங்களுக்கு. 24 ஹவர்ஸ் டைம் ஆகுங்காட்டி வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டோர் நேம் க்ரியேட் பண்ணணும். ஸ்டோர் நேம் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ட்ரேட் நேமோ இல்லை லீகல் நேமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. எந்த நேம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் இந்த நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த நேம் எந்த இடத்துல உங்களுக்கு அமேசானில் வீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா சோல்டு பை அப்படின்னு போட்டுட்டு கிளிக் டெக் ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்டோர் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஸ்டோருக்கு கீழே நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் வேணாலும் சேல் பண்ணிக்கலாம், என்ன ப்ராடக்ட் வேணாலும் சேல் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக உங்கள் பிராண்ட் நேமாக இருக்கணும், கம்பெனி நேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. எந்த நேம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அந்த நேம் அவைலபிளாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதில் காமிக்கும் இந்த நேம் அவைலபிளாக இல்லை, வேறு செல்லர் எடுத்துட்டாங்க, வேறு ஸ்டோர் நேம் போடுங்க அப்படின்னு சொல்லி அதில் காமிக்கும். ஸோ நீங்கள் வேறு ஸ்டோர் நேம் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அமேசானே ஒரு சில சஜஷனும் காமிப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிக்கப் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். பிக்கப் அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணி வைப்பீங்க. அமேசான் கொரியர் பார்ட்னர் உங்களோட பிளேஸில் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுப்பீங்க, அதுதான் பிக்கப் அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸ் எந்த அட்ரஸாக வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜிஎஸ்டியில் இருக்கிற அட்ரஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்று என்னென்னா வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே அந்த அட்ரஸ் இருக்கணும். இப்போ நான் தமிழ்நாட்டில்
ஜிஎஸ்டி எடுத்திருக்கேன் அந்த ஸ்டேட்டில் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்லேயே தான் அந்த பிக்கப் அட்ரஸும் கண்டிப்பாக இருக்கணும். இன்னொன்று வந்து 2-3 பிக்கப் அட்ரஸ்லாம் ஆட் பண்ண முடியாது, ஒரே ஒரு அட்ரஸ் தான் ஆக்டிவாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த பிக்கப் அட்ரஸ்க்கு கரெக்டான பின்கோடு கொடுங்க, சிட்டி கொடுங்க, ஸ்டேட் கொடுங்க, உங்களோட ஏரியாவோட அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களோட பிக்கப் அட்ரஸ்க்கு வராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நியூ செல்லருக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்டாக வர பிரச்சனை இதுதான். என்னோடய ஆர்டர் வந்துருச்சு ஆனால் பிக்கப் எடுக்க யாருமே வரல அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு அட்ரஸ் வந்து கொடுங்க. வில்லேஜ் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து பிக்கப் எடுத்துகிட்டு போகிறது. இருந்தாலும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்தோடனே வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா பின்கோடு வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அமேசான் சைட்லேருந்து. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்டை அமேசான் கொரியர் மூலமாக சேல் பண்ணுறீங்களா, இல்லை நீங்களே ஆர்டர் வந்தால் நீங்களே கொரியர் பண்ணி நீங்களே கஸ்டமருக்கு அனுப்பிடுறீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இதில் ஈஸி ஷிப் அப்படிங்கிறது இதுக்கு இந்த ரெண்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஈஸி ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அமேசான் கொரியர் பார்ட்னர் வந்து நம்ம பிளேஸில் அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போய் கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க. செல்ஃப் ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்களே பேக் பண்ணி நீங்களே கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு கொரியர் பார்ட்னர் மூலமாக அனுப்பணும். இந்த 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வந்து இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணும். உங்களோட செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா ஆர்டர் கஸ்டமருக்கு போய் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் வந்து போடுவாங்க உங்களுக்கு. அந்த பேமெண்ட் எந்த பேங்க்கில் போடணும் அப்படிங்கிறதுக்கான பேங்க் அக்கௌண்ட் தான் இதில் ஆட் பண்ணும். இதுக்கு கரண்ட் அக்கௌண்ட் தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படிங்கிறதுல கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டோட நேம் என்ன அப்படிங்கிறது போடுங்க. கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட ட்ரேட் நேமாக இருக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களோட நேமாக இருக்கும். என்ன நேமும் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து போடுங்க. ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய நேமும் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வெரிஃபிகேஷன் சீக்கிரமாக முடியும். அதனால் அதே மாதிரி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக பேன்லேயும் இது வந்து மேட்ச் ஆகணும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து போடுங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டுட்டு ரீஎன்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்கும். இதை நீங்கள் அப்படியே மேலே இருக்கிறது காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. எதுக்காக ரீஎன்டர் கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் நீங்கள் மேலே தப்பாக கொடுத்தா கூட ரீஎன்டர் பண்ணும்போது அது வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கும். அப்போ வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுட்டு ரீஎன்டர் பண்ணுங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரை. ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கிறது உங்களோட பேங்க் பாஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். அந்த கோடை கரெக்டாக போட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்டு இல்லைன்னா ப்ராடக்ட் டேக்ஸ் கோட். ப்ராடக்ட் டேக்ஸ் கோட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு கடையில் போய் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 18%, 12% இந்த மாதிரி நிறைய பர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும் அந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி. உங்களோட நீங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு என்ன டேக்ஸ் பர்சன்டேஜோ அதை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் எந்த டேக்ஸ் கோட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு மோஸ்ட்டாக என்ன ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வருதோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டாய் சேல் பண்ணிகிட்ருக்கீங்க, உடன் டாய்ஸ் அப்படின்னா அதோட ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் 18% அப்படின்னா அந்த டேக்ஸ் கோட் அப்படிங்கிறதுல ஜென் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அந்த கோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் 12% இருக்குது, ஒரு சில ப்ராடக்ட் 18% இருக்குது. அப்போ நான் எது செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்கக்கூடிய டேக்ஸ் கோடு வந்து மோஸ்ட்டாக நீங்கள் என்ன டேக்ஸ் கோடு இருக்குமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் சப்போஸ் லிஸ்டிங் போடும்போது எந்த ஒரு டேக்ஸ் கோடும் போடலை அப்படின்னா அந்தப்போ மட்டும்தான் இந்த டேக்ஸ் கோடு வந்து அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு லிஸ்டிங் க்ரியேட் பண்ணுறீங்க உடன் டாய்ஸு, அதில் டேக்ஸ் கோட் நீங்கள் அப்டேட் பண்ணலை, அப்போது நீங்கள் இங்கே டிஃபால்ட்டாக என்ன 12% கொடுத்துருக்கீங்களா 18% கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத வச்சு இங்கே இருக்கக்கூடிய டிஃபால்ட் ரேட் வந்து அதில் அப்ளை ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. சப்போஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 18% டேக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஜென் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். 12% அப்படின்னா ஜென் ரெடியூஸ்ட் அப்படின்னு கொடுங்க. 5% அப்படின்னா ஜென் சூப்பர் ரெடியூஸ்ட். இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்குங்க. சப்போஸ் வந்து இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு 5% வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து மேனுவலாக லிஸ்டிங் க்ரியேட் பண்ணும்போது அதுலேயுமே டேக்ஸ் கோட் அப்படிங்கிறது கேட்பாங்க. அந்தப்போ வந்து நீங்கள் அந்த 5% அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக என்ன மேக்ஸிமமாக வருது அப்படிங்கிறத பார்த்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கொடுத்தோன்னே ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் ஒரு லிஸ்டிங்காவது போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட செல்லர் அக்கௌண்ட்டை லான்ச் பண்ண முடியும்.
அதுக்கு ஆட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் செல்லிங் அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து செல்லர் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு லிஸ்டிங் கிரியேட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். லிஸ்டிங் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி லிஸ்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ லிஸ்டிங் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங் கம்ப்ளீட்டட் ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லான்ச் ஆயிரும். ஒரு லிஸ்டிங் போட்டதுக்கு அப்புறமா தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து லைவுக்கு வரும், அதுக்கு முன்னாடி லைவ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் லாகின் பண்ணணும் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். sell.amazon.in அப்படிங்கிற இதுக்குள்ளே வந்துட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டிருப்பீங்க, அது போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அகைன் வந்து உங்களோட செல்லர் அக்கௌண்ட்குள்ளே அது வந்துடும். ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்லையுமே அமேசான் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ போயிட்டு, ஐஃபோனாக இருந்துச்சுன்னா ஆப் ஸ்டோரில் போய்க்கோங்க, ஆண்ட்ராய்ட்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அமேசான் செல்லர்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்து வரும். இந்த ஆப்பை நீங்கள் கெட் அப்படிங்கிறது கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் யூஸ் பண்ணுனா மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். காமனாக என்னென்னலாம் அக்கௌண்ட் கிரியேஷனில் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்சிங் இன் டாக்குமெண்ட்ஸ். அதாவது பேன் கார்டில் ஒரு நேம் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது தப்பான ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா டாக்குமெண்ட்ஸில் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு 1 டேலேயே வந்து அமேசான் செல்லர் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி கேட்டகரி, நான் ப்ராடக்ட் டேக்ஸ் கோடை பற்றி சொல்லியிருந்தேன், 12%, 18% அப்படிங்கிறது. நீங்கள் வந்து மொத்தமாக ஏதோ ஒரு டேக்ஸ் கோடை வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. நீங்கள் மந்த்லி டேக்ஸ் ஃபைலிங் பண்ணும்போது இது வந்து கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபைலிங்கில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் சீக்கிரமாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வேறு யாரோட மொபைல் நம்பரோ மெயில் ஐடியோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபேக்கான டீட்டெயில்ஸோ வந்து அப்டேட் பண்ணாதீங்க, அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பண்ணிங்கனாலும் நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே கரெக்டாக வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தரேன். இதில் நியூ செல்லருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு செல்லர் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேட்குறீங்க. ஆமாம், ஒரு ஜிஎஸ்டிக்கு ஒரு செல்லர் அக்கௌண்ட் தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும். மல்டிபிள் செல்லர் அக்கௌண்ட் வந்து ஒருத்தங்களே க்ரியேட் பண்ண முடியாது. அப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா அது அமேசான் பாலிசி வயலேட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பிஸ்னஸ் ஐடென்டிட்டி ப்ராப்பராக வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிரியேட் பண்ணுங்கள். இன்னொரு டவுட் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செல்லர் அக்கௌண்ட்டில் நிறைய மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் என்னால் வந்து லிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. மல்டிபிள் கேட்டகரி என்னால் லிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து டாய்ஸில் நான் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறேன், அதே செல்லர் அக்கௌண்ட்டில் அப்பேரல்ஸில் லிஸ்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பண்ணலாம். உங்களோட ஒரு செல்லர் அக்கௌண்ட்லேயே எவ்வளோ லிஸ்டிங் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், எந்த ஒரு லிமிட்டேஷனுமே கிடையாது. எந்த கேட்டகரியில் வேணாலும் நீங்கள் லிஸ்டிங் பண்ணிக்கலாம், அதுக்கும் லிமிட்டேஷன் கிடையாது. நீங்கள் டாய்ஸில் லிஸ்டிங் பண்ணிவிட்டு அப்பேரல்ஸில் வேணாலும் லிஸ்டிங் பண்ணலாம், அப்பேரல்ஸில் பண்ணிவிட்டு ஹோம் அண்ட் கிச்சனில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். லிஸ்டிங் போடுறதுக்கு அமேசான் சைட்லேருந்து எந்த ஒரு ஃபீஸுமே எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டருக்கு உண்டான ரெஃபரல் ஃபீஸு க்ளோசிங் ஃபீஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ உங்களோட ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ஃபீஸுமே அமேசான் சைட்லேருந்து எடுக்க மாட்டாங்க. வேறு எந்த ஒரு ஹிடன் ஃபீஸுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் ப்ரிப்ரேஷன். இது வந்து ஆர்டர் ப்ராசஸிங்கில் தான் உங்களுக்கு வந்து சொல்லணும். பட் வந்து இது எதுக்காக நான் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை இப்போவே வந்து செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ப்ராடக்ட்டை லிஸ்டிங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களால் இந்த பேக்கேஜ் எல்லாம் வந்து ரெடி பண்ண முடியாது. அதுக்கு தான் முன்னாடியே நான் வந்து இதை சொல்லிடுறேன். நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னையுமே வந்து டக்குன்னு இந்த பேக்கேஜிங் ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுருங்க. ஏன்னா யாருக்கு எப்போ ஆர்டர் வரும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு வாரம் ஆகி ஆர்டர் வரலாம், ஒரு சிலருக்கு அடுத்த நாளே ஆர்டர் வரலாம், ஒரு சிலருக்கு ஒரு மாதம் கழித்து ஆர்டர் வரலாம். இது வந்து நம்ம எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாதனால இந்த பேக்கேஜிங் வந்து கண்டிப்பாக முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேக்கேஜிங் ப்ரிப்ரேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா ப்ராடக்டை தூக்கி ஆர்டர் வந்தோடனே அப்படியே நீங்கள் வேணாலும் கொடுத்துடலாம், அந்த அமேசானோட லேபிள் மட்டும் ஒட்டி. ஆனால் எதுக்காக பேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம பேக்கேஜ் பண்ணுறோம். இன்னொன்று கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணுறோம். இன்னொன்று வந்து ரிட்டன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பேக்கேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால் ரிட்டன் ரேட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு கஸ்டமராக இருக்கீங்க, 2 செல்லர்கிட்ட ஆர்டர் போட்டிருக்கீங்க. ஒரு செல்லர் சும்மா ஒரு நார்மல் பாலி பேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு நம்மளுக்கு
கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ரிசீவ் ஆகும்போது பாலிபேக் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறங்காட்டி அது வந்து கண்டிப்பாக அந்த டேமேஜ் ஆகிருக்கும், அங்கங்கே கிழிஞ்சிருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நல்லாவே டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் காட்டன் பாக்ஸ் வந்து அந்த மாதிரி ஆயிருக்காது. வேணும்னா வந்து அந்த பாக்ஸ் அமுந்திருக்கும், வெயிட் மேலே வேறு ஏதாவது வெயிட் ப்ராடக்ட் வைக்கும்போது அந்த பாக்ஸ் வந்து அமுந்திருக்கலாம், பட் வேறு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. அப்போ நீங்கள் வந்து இந்த காட்டன் பாக்ஸில் வர்ற ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும். பாலிபேக்கில் வர்ற ப்ராடக்டை நீங்கள் அந்த பேக்கேஜை பார்த்தோன்னே நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பீங்க, கஸ்டமராக நான் சொல்கிறேன். அப்போ அது வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பேக்கேஜ் வாங்கினீங்கனாலும் நீங்கள் ஒரு கஸ்டமராக திங்க் பண்ணி பாருங்கள், உங்கள் ப்ராடக்டை இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தா நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தால் வாங்குவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இன்னொன்று, அமேசான் பாலிசி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் ப்ராடக்ட் அப்படியே அனுப்பக்கூடாது, ஒரு நல்ல பேக்கேஜ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அனுப்பணும். இப்போ இந்த பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். A4 ஷீட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். A4 ஷீட்டில் வேணாலும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து லேபிள் ஷீட்டில் பிரிண்ட் பண்ணலாம். என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டருக்கு உண்டான ஆர்டர் யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கஸ்டமரோட அட்ரஸ்ஸு, என்ன ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு உண்டான அந்த பார்கோடு அவங்க ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட செல்லர் போர்ட்டலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆயிரும். இந்த ஆர்டரை வந்து பிக் பண்ணிட்டாங்க கொரியர் பார்ட்னர்ஸ் வந்து அப்படிங்கிறது அப்டேட் ஆகிக்கும். அதுக்காக அந்த பார்கோடு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இது வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா செல்ஃப் ஷிப்பில் உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் தான் வந்து அந்த கொரியரை ஏதோ ஒரு கொரியர் பார்ட்னர் மூலமாக அனுப்புகிறீங்க. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் தான் லேபிள் ஜென்ரேட் பண்ணணும். ஈஸி ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆர்டருக்கு உண்டான லேபிள் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த லேபிள் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. A4 ஷீட்லேயே வேணாலும் நீங்கள் அந்த லேபிளை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து சப்போஸ் நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது A4 ஷீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டான சைஸில் கட் பண்ணி அது மேலே டிரான்ஸ்பரன்ட் சொல்லிட்டு போட்டு ஒட்டி அதுக்கப்புறம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். லேபிள் ஷீட் அப்படின்னா நீங்கள் அப்படியே லேபிள் ஷீட்லேயே பிரிண்ட் எடுத்து அதை கட் பண்ணி மட்டும் ஒட்டினீங்க அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அது நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது உங்களுக்கு அந்த லேபிள் ஷீட் தேவைப்படும். இனிஷியலாக நீங்கள் வந்து A4 ஷீட்லேயே எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பிரிண்டர், இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடையில் போய் எடுத்து நீங்கள் லேபிளை பிரிண்ட் எடுத்து கூட ஒட்டிக்க முடியும். கண்டிப்பாக பிரிண்டர் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. இது உங்களோட கன்வீனியன்ட் எப்படியோ அதுபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்க்யூ கார்டு, இதில் எல்லாமே வந்து இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த தேங்க்யூ கார்டுனா என்ன அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் கஸ்டமர் போட்டாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து மேபி அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து போடுவாங்க, இல்லை போடாமல் கூட இருக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த தேங்க்யூ கார்டில் எங்களோட ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக் என்னவோ அதை அமேசான் போர்ட்டலில் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ரிவார்டு, கேஷ்பேக் ரிவார்டு அந்த மாதிரி வந்து சின்ன ரிவார்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு வந்து ரெடி பண்ணுவோம். அமேசானோட ரிவ்யூ எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கஸ்டமராக திங்க் பண்ணிங்கனாலே தெரியும். இப்போ இந்த ரிவ்யூ எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்ப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய இமேஜ் ரிவ்யூ எல்லாத்தையுமே பார்த்து தான் வாங்குவீங்க. அப்போ இதில் எந்த ஒரு ரிவ்யூவுமே இல்லை அப்படின்னா யாருமே இதை ஆர்டர் பண்ணாதப்போ ஃபஸ்ட்டு யார் வாங்குவாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக நிறைய திங்க் பண்ணி வாங்குவாங்க. அதனால தான் வந்து இந்த ரிவ்யூ வந்து நிறையா வேணும் அப்படிங்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ ரிவ்யூ இருக்கோ அந்தளவுக்கு நல்லது. அதே மாதிரி அது நெகட்டிவ் ரிவ்யூவாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் ரிவ்யூவாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். அதுக்காக தான் வந்து அந்த ரிவ்யூ வாங்குறதுக்காக தான் நம்ம இந்த தேங்க்யூ கார்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாலிபேக்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அமேசான்லேயே போட்டு காமிக்கிறேன். பாலிபேக்ஸ். ஸோ பாலிபேக்ஸ் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பாலிபேக்ஸ் வந்து வரும். நான் வந்து ஆன்லைனில் எப்பவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒருவேளை மீஷோவில் வந்து கம்மியாக இருக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லோக்கலில் வந்து வாங்குற ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா லோக்கலில் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ப்ரைஸ் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கம்மியாக இருக்கோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. பாலிபேக் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே பாலிபேக் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னா கிடையாது. எந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கோ அந்த ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 14 கிராம் 15 கிராம்குள்ளே 500 கிராம்குள்ளே வருதோ அந்த ப்ராடக்ட் மட்டும் இந்த பாலிபேக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சைஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் என்ன சைஸில் இருக்கோ இந்த கவருக்குள்ளே போகுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே இதுலேயே வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கவரை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 10x12 அப்படிங்கிற அந்த சைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 100 கவர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க.
டேம்பர் ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து இந்த லேபிள் வைக்கிறதுக்கு உண்டான இந்த கவர் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. இப்போ 378 அப்படின்னா இதை வந்து 100 பீசஸ்க்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கவர் வந்து 3.78 பைசா வந்து உங்களுக்கு வருது ஒரு கவருக்கு. இதை விட கம்மியாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸோ முதலே சொன்ன மாதிரி இது வந்து லைட் வெயிட் ப்ராடக்ட்டுக்கும் நான் பிரேக்கபிள் ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் வாங்கணும். நான் பிரேக்கபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னா உடையாத மாதிரி இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து காட்டன் பாக்ஸு. இதுவும் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே நான் வந்து காமிக்கிறேன். ஸோ காட்டன் பாக்ஸ் அப்படின்னு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளை அப்படின்னு சொல்லுவோம். 3 ப்ளை 5 ப்ளை அந்த மாதிரி வந்து சொல்லுவோம். மீடியம் சைஸ் அண்ட் ஹெவி வெயிட் ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த காட்டன் பாக்ஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். லைட் வெயிட் ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னா லைட் வெயிட் ப்ராடக்ட்டுக்குமே இந்த காட்டன் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பட் வந்து ப்ரைஸ் வைஸாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அது உங்களோட சாய்ஸ் தான். ஓரளவுக்கு வெயிட் இருந்துச்சு அப்படின்னா 3 ப்ளையே வந்து போதுமானதாக இருக்கும். 1 kgக்குள்ளே இருக்குது அப்படின்னா 3 ப்ளை வந்து போதும். 1 kgக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக 5 ப்ளை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 ப்ளை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 3 ப்ளைங்கிறது இந்த மாதிரி 3 லேயர்ஸ் இருக்கும். 5 ப்ளை அப்படின்னா இந்த சென்டரில் இருக்க மாதிரியே இன்னொன்று வந்து உங்களுக்கு கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும். அது வந்து 5 ப்ளை. 5 ப்ளை வந்து நல்லா வெயிட்டான ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹெவி வெயிட் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ப்ராடக்டோட சைஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த காட்டன் பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு பேஸ் பண்ணி பாலி பேக்கா இல்லை காட்டன் பேக்ஸா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து பபிள் விராப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பபிள் விராப் அப்படிங்கிறது எந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவோம்னா பபிள் விராப் அப்படிங்க எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பபிளாக இருக்கும். இது வந்து உடையக்கூடிய பொருள், செராமிக்கு, கிளாஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை மேலே சுற்றி இதை வந்து பேக் பண்ணிடுவோம். நல்லா வந்து ஒரு 3-4 ரோல் வந்து சுற்றி இந்த மாதிரி வந்து இருக்கும். உங்களோட ப்ராடக்ட்டு உடையக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் மேலே இந்த மாதிரி ஒரு 3-4 டைம் வந்து அதை ரேப் பண்ணி ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பாலி பேக்குள்ளேயோ இல்லை காட்டன் பாக்ஸ்லேயோ வந்து நீங்கள் போடுவீங்க. இதுக்கு வந்து உடையக்கூடிய மாதிரியான இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு தான் இந்த பபிள் ரேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ பபிள் ரேப் மாதிரியே ஃபோம் ஷீட் அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்க உடைய மாதிரியான ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ரிஸ்க் அதிகம். ரிட்டர்ன்ஸும் மேபி வந்து நீங்கள் நல்லா பேக் பண்ணலாம், ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பபிள் ரேப்போ இல்லை ஃபோமோ வந்து நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாமே பேக் பண்ணி முடிச்சோடனையும் நம்ம வந்து சப்போஸ் காட்டன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கேஜிங் லேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து இங்கே ப்ரௌன் பேக்கேஜிங் லேபிள் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து காட்டன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் பேக்கேஜிங் டேப் வந்து தேவைப்படும். இதுவுமே நீங்கள் அமேசானில் போட்டிங்கனாலும் வரும். அமேசானில் ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த டேப்பில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த டேப்போட இன்ச் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். 48 mm அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். எவ்வளோ மீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக உங்களுக்கு ப்ரைஸும் வந்து கம்மியாகும். இது எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பேக் பண்ணுறது கரெக்டாக அந்த சீல் ஓப்பன் ஆகாத மாதிரி நீங்கள் பேக் பண்ணணும். இதுக்காக அந்த ப்ரௌன் டேப் வந்து யூஸ் பண்ணுவோம். பாலி பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரௌன் டேப் வந்து தேவைப்படாது. காட்டன் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தான் இந்த ப்ரௌன் டேப் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா செல்லோ டேப்பில் வந்து இன்ச் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 inch செல்லோ டேப்பு இது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி 48 mm செல்லோ டேப் வந்து வாங்கிக்கிங்க. இல்லை அதை விட பெருசாக இருந்தாலும் ஓகே தான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வந்தோடனே அதுக்கான லேபிள் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த லேபிளை வந்து அந்த பேக்கேஜ் பண்ணினதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒட்டுவீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து லேபிள் ஷீட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த செல்லோ டேப் தேவைப்படாது. ஆனால் A4 ஷீட்டில் அந்த லேபிள் பிரிண்ட் எடுத்து ஒட்டுறீங்கன்னா கண்டிப்பாக செல்லோ டேப் தேவைப்படும். அந்த A4 ஷீட் மேலே இந்த செல்லோ டேப் ஒட்டி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒட்டும் போது இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த லேபிள் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எதை பேக் பண்ணணும், இதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆர்டர் ப்ராசஸிங்கில் நான் இதெல்லாமே சொல்லித்தருவேன். இப்போதைக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அமேசான் பிராண்ட் டேப்பு. இது வந்து ஆன்லைனில் தான் கிடைக்கும், உங்களுக்கு லோக்கலில் கிடைக்காது. மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அமேசான் பிராண்ட் டேப் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த லேபிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து அமேசானோட லோகோ வந்து அந்த டேப்பில் பிரிண்ட் ஆகிருக்கும். இது மேண்டேட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா மேண்டேட்ரி கிடையாது. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோன்னா இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்டை வந்து நீங்கள் பேக் பண்ணி முடிச்சிட்டிங்க, எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
இந்த அமேசானோட பிராண்ட் லேபிள் ஒட்டும்போது உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமருக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட பிராண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கும். அப்போ அமேசானோட பிராண்ட் வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒன்று. அந்த பிராண்டை நீங்கள் உங்களோட பேக்கேஜிங்கில் யூஸ் பண்ணும்போது நல்ல பிராண்ட் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமருக்கு கிடைக்கும். அந்த பேக்கேஜை நீங்கள் பார்க்கும்போதே ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு லுக் இருக்கும். அதுக்காக தான் இந்த லேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, உங்களோட சாய்ஸ் இது. ஸோ பேக்கேஜிங் தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து இவ்வளோ தான். பேக்கேஜ் பண்ணும்போது என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் பேக்கேஜிங் வந்து பண்ணக்கூடாது. ஒரு ப்ராடக்ட் உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஆட்டி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே சவுண்ட் வரக்கூடாது. அந்த ப்ராடக்ட் உள்ளே வந்து ஆடக்கூடாது. அந்த மாதிரி டைட்டாக வந்து பேக் பண்ணணும். ஓவர் பேக்கேஜிங் பண்ணக்கூடாது. ஓவர் பேக்கேஜிங்னா இப்போ ஒரு 200 கிராம் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை அந்த சைஸை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ உள்ளே வேறு ஏதாவது வேஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது போட்டு அந்த வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து எப்போவுமே வெயிட் பேஸ்டாக தான் போடுவாங்க. அப்போ 500 கிராமுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா அதுக்குண்டான ஃபீஸ் தான் வந்து உங்களுக்கு போடுவாங்க. அது உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும். அதனால் ஓவர் பேக்கேஜிங் பண்ணிடாதீங்க. இன்னர் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் வச்சிடாதீங்க. இன்னர் ப்ரொடெக்ஷனுங்கிறது இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் இன்னர் ப்ரொடெக்ஷன் தேவை கிடையாது. இந்த மாதிரி உடையக்கூடிய ப்ராடக்ட்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி எல்லா செராமிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்னர் ப்ரொடெக்ஷன் வேணும். பபிள் ரேப்போ இல்லை ஃபோமோ போட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கேஜிங் காட்டன் பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணணும். பாக்ஸ் சைஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன சைஸ் ஃபிட்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி அதுப்படி வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் பிராண்டிங் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸு. ப்ராடக்ட் பிராண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த 2 ப்ராடக்ட்டையும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டேப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் வச்சு பேக் பண்ணி பாலிபேக்லேயோ காட்டன் பாக்ஸ்லேயோ போட்டு கொடுக்குறனால கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி இதை வந்து ஒரு பாலிபேக்லேயோ காட்டன் பாக்ஸ்லேயோ போட்டு கொடுக்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமருக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ப்ராடக்ட் பிராண்டிங்னு சொல்லுவோம். இந்த பிராண்டிங் வந்து எதுக்கு முக்கியம்னா கஸ்டமர் ட்ரஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக முக்கியம். இந்த மாதிரி கொடுக்கறத விட இது வந்து ஒரு ஜென்ரிக்கான ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களோட நீங்கள் வந்து பிராண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், ட்ரேட்மார்க் வச்சுருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். பட் அந்த பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் கொடுக்கும். ரிவ்யூ வந்து போடும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கும். ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ் வேல்யூ வந்து இருக்கும். இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங்கில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா பிராண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிராண்ட் எலிமெண்ட்ஸ்னால் பிராண்டோட நேம், ட்ரேட்மார்க் நேம். இது நீங்கள் ட்ரேட்மார்க் இல்லைன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்குன்னு ஒரு நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது வேறு யாரும் யூஸ் பண்ணியிருக்காத மாதிரி பார்த்துக்குங்க. மற்றவங்களோட பிராண்ட் நேம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அந்த மாதிரி நேம் இருக்கணும். உங்களோட லோகோ வந்து ஆப்ஷனல் தான், இருந்தாலும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டர். ஒரு கன்சிஸ்டண்ட்டான பேக்கேஜிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதில் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி மிஸ் பண்ணிடக்கூடாது. எம்ஆர்பி கண்டிப்பாக போட்டுருங்க. இம்போர்ட்டட் டீட்டெயில்ஸ் வந்து போடுங்க. சப்போஸ் நீங்கள் தான் மேனுஃபேக்சர் அப்படின்னா மேனுஃபேக்சர் யாரோ அந்த மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் வந்து போடுங்க. ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுக்காம கரெக்டான ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. இது மேண்டேட்ரி கிடையாது, ஆப்ஷனல் தான். கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் வந்து போடுங்க. கண்டிப்பாக சைனாவா இந்தியாவா அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட ஃபோட்டோ இருக்குது, இமேஜ் இருக்குது, அவங்களோட லோகோ இருக்குது, பிராண்ட் நேம் இருக்குது. தென் வந்து இந்த மாதிரி இதுக்குண்டான ஒரு கீ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரீயூசபிள், ரிமூவபிள், வாஷபிள் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப கொசன்னு இல்லாமல் ஒரு பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சேல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமருக்கு கிடைக்கும். இதையும் வந்து நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இது நான் மேண்டேட்ரின்னு சொல்ல வரல, பட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி லிஸ்டிங் க்ரியேட் பண்ணலாம், அந்த லிஸ்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம்.